என்னோட பேபிக்கு ஆல்மோஸ்ட் 8 மந்த் ஆக போகுது. அதனால நான் முட்டை குடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம புதுசா எது குடுக்கறதா இருந்தாலுமே 3 டேஸ் ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். நட்ஸ், எக்லாம் குடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது 3 நாளைக்கு தொடர்ந்து குடுத்து, அதனால நம்ம பேபிக்கு அலர்ஜிஸ் ஏதாவது இருக்கான்னு நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு தான் அடுத்து கன்டினியூவா குடுக்க ஆரம்பிக்கணும். நமக்கு முட்டைய 10 நிமிஷம் வேக வைக்கிறோம் அப்படின்னா, குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா அதுல இருந்து ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு தான் நம்ம குடுக்கணும். ஒரு முட்டையோட மஞ்சக்கருவ எடுத்துட்டு நம்மளோட பிரஸ்ட் மில்க், ஃபார்முலா அப்படி இல்லன்னா பருப்பு வேக வச்ச தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடுக்கணும். குடுத்த அன்னைக்கே ஒரு முட்டைய ஃபுல்லா சாப்பிட்டுருவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. அதுல இருந்து பாதி மஞ்சக்கருவாங்க சாப்பிட்டாலுமே போதும். இடையில இடையில கண்டிப்பா தண்ணி குடுக்கணும். அப்படி இல்லன்னா விக்கிரும். முட்டை குடுத்த அன்னைக்கு அலர்ஜீஸ் ஏதாவது இருக்கான்னு வாட்ச் பண்ணுங்க. முட்டை குடுக்குற அன்னைக்கு கண்டிப்பா வேற ஏதாவது புது ஃபுட் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. ஏற்கனவே பழகுன சாப்பாடு தான் அவங்களுக்கு குடுக்கணும். இன்கேஸ் அவங்க முட்டை சாப்பிட்டுட்டு வாமிட் பண்றாங்கன்னா, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு 9 மந்த்க்கு அப்புறம் குடுக்கணும். 9 மந்த்க்கு அப்புறமும் அவங்க வாமிட் பண்றாங்கன்னா, நீங்க கண்டிப்பா டாக்டர் தான் பார்க்கணும். எப்பவுமே மத்தியான டைம்ல குடுங்க. அப்பதான் அவங்க ஆக்டிவா இருக்கிறதுலயே முட்டை ஜீரணம் ஆயிரும். குழந்தை உட்கார ஆரம்பிச்சிருச்சு, நல்லாவே தவழுதுன்னா முட்டை கண்டிப்பா குடுக்கலாம். நல்லாவே ஜீரணம் ஆயிரும். இன்கேஸ் அலர்ஜி இருந்தா மட்டும் தான் பயப்படணும். வாமிட் பண்ணுது அப்படின்னா 9 மந்த்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம்.